குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2-3 பேர் வந்து என் பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என் பேர் வந்து ஜான்சி ராணி தான். ஜான்சின்னு தான் கூப்பிடுவாங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கிடுங்க. ஏன்னா சிலர் 2 பேர் 3 பேர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்னு முதலே சொல்லாதீங்க, எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுதுன்னு. அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிடுங்க. அப்புறம் வந்து வேறு எதுவும் டவுட்டு இல்லை வேறு எதுவும் விடுபட்ட கதைகள் இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி அது மாதிரி விடுபட்ட ஒரு கதை ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் நம்ம பழைய கதைகள் எதுவும் விட்டுருந்துச்சுன்னா அதையும் நான் வந்து தொடர்ந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்புறம் வந்து எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி, ஆனால் நான் இப்போ இருக்கிறது வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடியில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயப்பிரகதி, ஹாப்பி பர்த்டே. ராமாயி செல்லத்தம்பி, அவங்களுக்கும் இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கலைச்செல்வி மாரிமுத்து, அவங்களுக்கு 5வது திருமண நாள் வாழ்த்துக்கள். ஏக்கா எங்கே தான் உட்காந்தாலும் இந்த மரத்துக்கடியில் உட்காந்து பேசுகிறதே ஒரு தனி சுகம் பார்த்தீங்களா? எது இந்த வேகாத வெயிலுக்குள்ளே பேசுகிறதா? சான்ஸ்ரா, நீ இப்போ வந்தவ, உனக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் காலங்காலமாக அந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்து எங்கள் வாழ்க்கையை ஓட்டியிருக்கோம். அது தெரியும். காலங்காலமாக இங்கேயே உட்காந்து வெயிலையும் மழையிலையும் உட்காருவேன், ஆனால் வீட்டில் போய் வேலை செய்ய மாட்டேன்னு கிடப்ப. ஜான்சிமா, நீ வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பத்துக்க. ஆமாட்டி, உண்மையை சொன்னால் இப்படி எதையாவது சொல்லு. எங்க நம்ம கீத்து ஆளா வந்து உட்காருவா, இன்னைக்கு ஆளை காணுமே. சரி, பேக்கரியில் எங்கேயும் போய் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். அவ அப்படி பேக்கரிக்கெல்லாம் கூறா போய் வேலை பார்க்குற அளவுக்கு கிடையாதம்மா அறிவு. அவங்க மாமியார் இருக்காவல்ல, கொஞ்சம் ஜாசிட்டு அடப்பாவோ, அதனால எங்கேயாட்டு வேலைகளை செஞ்சுட்டு அடப்பா. இருக்கும். இந்த எங்க அக்கா ஓடி வரால. கீதாக்கா, என் புருஷன் போயிட்டாரு. என்ன இப்படி ஓடுது? கீதா, நாங்க இங்க உட்காந்துருக்கோமா, கண்ணதும் தெரியலையா? எங்க இப்படி ஓடுதா? இங்க என்ன எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க ஓடுதுன்னு போய் பாப்போம் வாங்க. கீதா, எங்கேயாவது ஏதாவது ஃப்ரீயா கொடுப்பாங்க, அதான் இந்த அக்கா நைஸா ஓடுது. சரியான ஆளு. என் புருஷன். எங்க வண்டியில அடிபட்டு செத்துறாதுங்க. என் புருஷன். இந்த அண்ணன் எதுவும் செத்துக்கிட்டு போயிட்டாரோ? எந்த அண்ணன்டி? கீதாக்கா புருஷன். சீலூஸ் அப்பெல்லாம் கிடையாது. அந்த அக்கா என் புருஷன் அழுதுட்டு ஓடுதாங்கன்னு எப்படி கிடையாதுங்க. ஏதோ நடந்திருக்கு. இந்த இடத்த விட்டு போங்கம்மா, வேகமா வண்டி வருது, நம்ம போய் சாயந்தர போறோம். கீதாக்கா, என் புருஷன். ஏக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அக்கா எதுக்கு தெரியுமா இப்படி அவசரமா ஓடுது? இந்த காட்டு முள்ளுக்குள்ள போய் ஒதுங்க போறாங்க. இந்த அக்காக்கு அவசரமா 2 பாத்ரூம் வருது. அவ வீட்டுலதான் பாத்ரூம் இருக்குல்ல. என்னத்த பாத்ரூம் இருந்தாலும் இந்த மாதிரி காத்தோட்டமா ஒதுங்கும் போது நல்லா இருக்கும்லாக்கா. என்னத்தையாவது வளரிட்டு கடை. ஆமாக்கா, நான் எது சொன்னாலும் வளர்ற மாதிரியே தாங்க இருக்கும். உங்களுக்கு கொண்டே அறுத்து விட்டுருவேன். போமா தூர. என் புருஷன். ஐயோ கிணத்துல எல்லாம் குதிக்க போறா. கீதா வேண்டாமட்டி. கீதாக்கா, கீதாக்கா, நான் போறேன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. இந்த நான் போறேன். சான்ஸ்ராணி பார்த்து. ஐயோ, கீதாக்காக்கு வலிப்பு வந்துட்டு. குளிருது. கீதா வா. இவன் எதுக்கு வந்து குதிச்சிருக்கா? எதுக்குட்டி தண்ணிக்குள்ள குதிச்ச? ஒன்று காப்பாத்ததாமட்டி. எனக்கு தான் நீச்சல் தெரியுமே. அட நாதாரி, நீச்சல் தெரிஞ்ச அப்புறம் எதுக்கு சாவுற மாதிரி ஓடிச்சு? அப்புறம் எதுக்கிட்டே குளிச்சா? எனதுட்டு என் புருஷன் ஓடி இருந்த. அதுவா, என் புருஷன் ஆதாரியும் அந்த கஞ்சிக்காவும் கெட்டி பிடிக்கிறத பார்த்தேன். மண்டை சூடாயிட்டு அதான் ஓட்டி வந்து கிணத்துல குதிச்சு என் மண்டை சூட்டெல்லாம் நான் சரி பண்ணிக்கிட்டேன். அடச்சே, நாங்க என்னமோ எதன் பயந்துட்டோம். ஓ, நான் சாவதுக்கு ஓடி வந்தேன் நினைச்சிங்களா? நெவர். நான் அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணவே மாட்டேன். என் புருஷன் என்னை கஷ்டப்படுத்தினாருன்னா நான் பதிலுக்கு அவனை கஷ்டப்படுத்துவேன். போடு, சூப்பர் பாலிசி. நான் சரி பொம்பளை, நான் பாரு பயந்தடிச்சு வந்து விழுந்திருக்கேன். ஏற்கனவே எனக்கு சளி வேற இருந்தது பாரு. ஒன்னாள் இன்னைக்கு இந்த நாத்தம் பிடிச்ச கிணத்துல விழுந்துட்டேன். என் மேல எவ்வளவு பாசம் செல்லும். பூத்து குழங்குதடி மோஞ்சி. ஏகா குண்டக்கா, எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் இவ்வளவு உள்ள அமுக்கி கொண்டுருட்டுமா? என்னைய பார்த்து பாட்டு பிடிக்காம பூத்து குழங்குதுன்னு அடிச்சு மேல வாங்கட்டி லூஸ் வள. எடி சூர்யா என்ன பேசினா அவன் கூட தனித்தனியா வயாம உட்காந்து பேசுறீங்களாமே நெட்டவழி சொன்னா. அவள் எல்லா கதையும் விடுவா, நீ நம்பிக்கிட்டே இரு.
அவனே என்கிட்ட வாங்கினா 1000 ரூபா தராமல் இடக்கான்னு முழிச்சிட்டு இடக்கேன் நானே. நீ வேற அறுத்துட்டு இடக்காதவா, மேலே போவோம். ஓகே ஓகேவா அவ மேல போ. ஏன் தள்ளாதட்டி என்ன நியாயம் பண்ணதா பத்தியலாக்கா? ஒரு நிமிஷத்துல நெஞ்சே படப்படப்படன்னு அடிச்சிட்டு. சரி சரி விடு, இவ்வளவு எப்பவுமே இப்படிதானே கோமாளித்தனம் பண்ணிட்டு அலைவாழுவ. கீதாக்கா ஏதோ சொன்னீங்களே கன்சிக்கான்னு என்ன கதை? அடுத்த வீட்டு கதையை கேட்கறதுக்கு நல்லா அலைவா. அடுத்த வீட்டு கதை இல்ல, நம்ம கீதாக்கா வீட்டு கதைவா கேப்போம். என்ன தட்டி கீதா நடந்தது? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏட்டி சுந்தரி, உன் புருஷன் யாரையாவது கெட்டி பிடிச்சு நீ பாத்திருக்கியாட்டி? இல்ல. அந்த கஞ்சிக்கா தினமும் என் புருஷனை கெட்டி பிடிக்கலாம் எங்க மாமியார் சொல்லுது. அது என் கத்தி அனமும் கெட்டி பிடிக்கா? லூசு, அவ அவரை காதலிக்கா. சரியான காமெடி. உங்க புருஷன் நெட்டக்காலன்னு யாரதான் காதலிப்பா? அவரு ரொம்ப அசிங்கமாலாம் இருக்காரு. போட்டி, உன் புருஷன் பாபட தான் ரொம்ப அசிங்கமா இருப்பாரு. ஏக்கா பத்தீங்களாக்கா, அப்படியே என் புருஷனை நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குக்கா. என் புருஷனை மட்டும் அசிங்கமா இருக்குங்க, உன் புருஷன் தான் அசிங்கமா இருப்பான். வான்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு வான் தான் மூஞ்சி. என் புருஷனுக்கு அது வாந்தா மூஞ்சி, உங்க புருஷனுக்கு கொக்கு மூஞ்சி. ஆமா, நெட்ட கால் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அலைவாரு கொக்கு கணக்கா. அடைச்சி நிறுத்துங்க. ஆளுல பாருங்க, ஆளுல அடுத்தவங்க புருஷனை பத்தி ஏசிட்டு கிடக்காளுவோ. இப்படியாட்டி நம்ம பழகிருக்கோம். நமக்குள்ள இதெல்லாம் சகஜம்க்கா. நீ விஷயத்த சொல்லம்மா. இல்லக்கா, நாங்க பேக்கரிக்கு நானும் எங்க அத்தையும் இன்னைக்கு போனோம். பார்த்தா அவர் தோல்ல ஏறி உட்கார்ந்துருக்காக்கா. அடல் ஊசு, வியாபாரம் நடக்கும்போது ஏன் இப்படி தோல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க? காதல்னு தக்கா சொல்லிட்டாங்க. அப்ப காதலிக்கிறவங்க சும்மாவா இருப்பாங்க? ஏதாவது சினிமா பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கணும்ல. இவா ஒருத்தியம்மா மூட்டி மூட்டி விடுவா. உனக்கு காதல் கல்யாணம் கத்திரிக்காய்லாம் ஒன்றும் தெரியாது. நீ சின்ன பிள்ளை, பேசாம இரி. அது சரி. வேறு அந்த அளவுக்குலாம் போகல. அவ கிடைச்சோன்னா கரப்பாம்பூச்சியை பார்த்து தான் அப்படி வேறனு சொல்லுதா. அது உண்மையாகவும் இருக்கலாம். எங்கள் மாமியார் தான் ஒன்று சொல்லி பயம் கட்டி விடுது. கேருமா, நான் சொல்றத கேளு. அப்பப்போ பேக்கரியிலேயும் போய் நீ உட்காரு. ஒரேடியா ஒரே ஆளுல விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளை பின்ன புருஷன் கிருஷன் இல்லாம பெயராம பாத்துக்க. நாளைக்கு திடீர்னு உன் புருஷன் அவ கூட எதுவும் பேச்சுவார்த்தை மாறி ஒரு மாதிரி போயிட்டுன்னா என்ன செய்வ? என்னக்கா நீங்களே இப்படி பயம் காட்டுறீங்க? நாட்டுல நடக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, புரியுதா? உனக்கும் கொஞ்சம் வயசு தான், அந்த கஞ்சிக்காக ரொம்ப கஞ்ச வயசு, புரியுதா? பார்த்து சூதானமா நடந்துக்க. இல்ல இல்ல இல்ல, என் புருஷெல்லாம் அப்படி இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா ஆமா, நான் அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன். நீ சரியான சுவாம்பியர்னு எனக்கு தெரியும். நாங்க இப்படிலாம் சொன்னேன், எங்க நம்மள பேக்கரியில உட்கார வச்சிருவாங்கன்ட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க. நாளைக்கு புருஷனை இழந்துட்டு நெல்லு பாட்டி. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. வா. முக்காலா முக்காப்பலா லீலா ஓ லீலா. ரேகா, நீ பாட்டெல்லாம் படிப்பியா? நான் சூப்பரா பாட்டு படிப்பேன். நல்லா இருக்கு உன் குரல், பாடு. அது தன்னால வரணும், திடீர்னு சொன்னா பாட மாட்டேன். சரி, நம்ம நீ பாடும்போது நான் கேட்பேன். சரி மாறி. சுவாடியா உட்காந்து டிவியா பார்க்க டிவி இரி பாரு. காக்கா என்னம்மா? துணியெல்லாம் துவைச்சாச்சம்மா, காய மட்டும் போட்டா போதும். இந்த போறேம்மா. ஆ, என் மண்டை. எதுக்கு மண்டையில கொட்டினீங்க? மண்டையில கொட்டுனா நான் ஏன் மண்டையில கொட்ட போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? உங்களை தவிர யாருமே இல்ல, எதுக்கு என் மண்டையில கொட்டினீங்க? என்ன பொத்தி கிட்டி பேதலிச்சு போச்சா? நான் பாட்டுக்கு நின்று பிறப்பு தேவை டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தான் என் மண்டையில கொட்டினீங்க, நான் பார்த்துட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன மெண்டலாலா இருக்கு? எல்லாரும் ஓடியாங்க. என்ன ஆச்சுக்கா? என்ன சத்தம்? மீனாட்சி அத்தை, இந்த ரேகா அம்மா என் மண்டையில கொட்டுதாங்க, கேட்டா இல்லைன்னு போய் சொல்லுதாங்க. மண்டை மேல கொட்டுதாளா? எதுக்குக்கா அப்படி பண்ணுத? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி என் மேல போய் பள்ளி போடுதாரு இந்த மாப்பிள்ள. நான் அப்படி என்ன குறை வச்சேன்? சுட சுட மீன் சுட்டு கொடுத்தேனே. ஐயோ, மீன்லாம் ஒண்ணு சுட்டு தரல, பச்சை மீன் தான் கொடுத்தீங்க. பாத்தியாக்கா, இவங்க அம்மா மீன் விற்கிறதுனால நான் கொடுத்த மீனெல்லாம் பச்சையா தெரியுது. என்னாச்சு மாறி? ரேகா, நீ போனது உங்க அம்மா என் மண்டையில நறுக்குன்னு 2 வாட்டி கொட்டினாங்க. ரேகாமா, பொய்யா பேசி என் மேல ஒரே கெட்ட பழியா போடுதாருமா உன் புருஷன். மாறி, அம்மா எதுக்கு ஒண்ணு கொட்ட போறாங்க? அப்ப நான் போய் சொல்றேனா? பொய் இல்ல மாப்பிள்ள, உங்க மன பிராந்தி. அப்ப நான் மெண்டலா? அது ஏன் வாயால எப்படி சொல்வேனோ? ஓ, இங்க இருந்தா எனக்கு உண்மையிலே பைத்தியம் முடிச்சிரும்.
இது என்ன வாடுகாலி மாப்பிள்ள? ஆனா உனா வாடிருதானே. ரேகா நான் வரமாட்டேன் போறேன். மாறி 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 மாறின்னு இவன் பின்னாடி போறதுக்கு பதிலா பூரி பூரின்னு எங்கேயாவது போய் பூரி வித்துக்கிடலாம். மாறி பாத்தியாட்டி மீனாட்சி ஏமோ தேர்ந்தெடுத்த வாழ்க்கைய. மாறி நல்ல பையன் தான் விஜய் சொல்லுவான். ஏன் இப்படி நடந்துக்கிறானே புரிய மாட்டுக்கு. அவன் அரமண்டலு, இவ தெரியாதனமா விழுந்துட்டா. என்ன செய்யவோ ஆண்டவா, என்ன நடக்குன்னே ஒன்றும் புரியவே மாட்டுக்கு. இப்படி டெய்லி டெய்லி ஒரே பிரச்சனையா இருக்கு. எங்க அக்காவுக்கும் மாரிக்கும் ஒத்தே போக மாட்டுக்கே. வாவ் எலிஃபண்ட் மேடம், இன்னைக்கு என்ன இவ்வளவு அழகா கிளம்பியிருக்கீங்க? எதுவும் கல்யாணத்துக்கு போறீங்களா? என்ன பண்ணீங்க எலிஃபண்ட் மேடம்? பிச்சு, நான் வெக்கப்பட்டு சிரிச்சேன். ஓ, இதுக்கு பேர் தான் வெக்கமா? ஆமா, நான் வெக்கப்பட்டு சிரிச்சேன். ஐயோ எலிஃபண்ட் மேடம் பயமா இருக்கு. பிச்சு, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள் வருவாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தள்ளு, வாராவலான்னு பாப்போம். யாரு எலிஃபண்ட் மேடம் வராங்க? கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். அட பாவி, மறுபடியும் எனக்கு துரோகம் பண்றாளா? வேற ஏதோ மாப்பிள்ளை பார்த்துட்டா. கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஆள்னா யாரு எலிஃபண்ட் மேடம்? அதாவது இவர் இல்லைன்னா கல்யாணமே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆள். மோசக்காய், மறுபடியும் என்னைய ஏமாத்திட்டாலே. வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கா. அட கடவுளே, போய் இந்த கிழவனுக்காக தான் என்னைய வேண்டாங்காளா? வாங்க 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 உட்காருங்க. படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு படிக்காரு போல. புக்கும் கைமா வந்திருக்காரு. உட்காருங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னாச்சு, கல்யாண விஷயம் பேசியிருந்தனே? ஆமா ஆமா, அது சம்மதமா தான் வந்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணத்துல பரிபூர்ண விருப்பம் தானே? கல்யாணத்துல விருப்பம் இல்லாம உங்களை வர சொல்லுவேனா? மெண்டல் தனமா பேசாதுங்க. எலிஃபண்ட் மேடம், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பிச்சு, என்ன ஆச்சு? அப்புறமா சண்டை போடுறீங்களா? நம்ம இப்ப பேசி முடிச்சிருவோம். நான் பேசணும், நான் கண்டிப்பா பேசணும். பிச்சு பேசாம இரு. எலிஃபண்ட் மேடம், உங்களால எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது? எனக்கு கல்யாணம் பண்றேன்னு ஆசை காட்டி கடைசியில் இந்த கலவனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சி. பிச்சு, வாய உடைச்சு விடுவேன். அவர் நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறிக்க வந்து சோசியக்காரர். என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ, ஜோசியக்காரரா? ஐயா மன்னிச்சிருங்கோ. வார்த்தையில் கவனம் தேவை. உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. வார்த்தையே ரொம்ப விடுவ போலையே. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. தேதி குறிங்க ஐயா, தேதி குறிங்க. ஏம்மா, உனக்கு இந்த மாப்பிள்ளை சம்மதமா? இவ்வளவு நேரம் சம்மதம், ஆனா இப்ப ரோசனை பண்ணணும். சாரி எலிஃபண்ட் மேடம், சாரி சாரி சாரி. ஆளு மூஞ்சியும் பாரு. இவர் கூட என்ன சேர்ந்து பேசுறேன்னு நாளைக்கு சாவ கிடக்குற கிழவன் கூட. யார பார்த்து நாளைக்கு சாவ போற கலவங்க? ஆ, என்ன மாதிரி உன்னால எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? வாக்கிங் போக முடியுமா? யோகா பண்ண முடியுமா? நான் கருத்து விட்டுருவேன். ஐயா மன்னிச்சிருங்க, தப்பா பேசிட்டு மன்னிச்சிருங்க. தேதி குறிங்க முதல்ல. ஐயா மன்னிச்சுக்கோங்க, தேதி சொல்லுங்க. ரொம்ப நேரம் குனிஞ்சு கிடக்காரு. இப்படி எதுவும் உசுறு உசுறு போயிட்டோம்னா நம்ம மேலெல்லாம் பழி வரும். சும்மாவே ஊருக்குள்ள ஒரே கெட்ட பேரு. இதுல இந்த கிளவை ஒட்டி குனிஞ்சு குனிஞ்சு புக்க நோண்டி மண்டே போட்டுறக்கூடாத. ஐயா ஐயா, போச்சு போ. போய் சேர்ந்துட்டாரு போலயே. சனி முடிச்ச கிளவுனா இங்க வந்து சாவணமாக்கும். மண்டை திரும்பிட்டு உசுறு இருக்கு. ஆவணி 6வது மாசம், நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கிடுங்க. ஆவணி கோவணி எல்லாம் தெரியாது. இந்த இங்கிலீஷ் மாசத்துக்கு சொல்லுங்க. இப்ப ஜூனு. ஆகஸ்ட் மாசம் வருதுமா, 23. ஐயோ, அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. நல்ல நாளா பார்க்கணும். அதுவும் உங்க 2 பேர் ஜாதகத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த நாள் தான் கரெக்டா அமைஞ்சிருக்கு. அதுக்கு மிந்தி பண்ணீங்கன்னா நல்லா அமையாது வாழ்க்கை. வேண்டாம் வேண்டாம், நீங்க சொன்ன தேதியிலே பண்ணிடுவோம். ஏற்கனவே வாழ்க்கை தாறு மாறாதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல தேதி வேற தப்பா போட்டுக்கிட்டு கஷ்டம் வந்துடாம அதே இருக்கட்டும். பிச்சு, அவர் சொன்னது இருக்கட்டும், பேசாம ஏறி. ரொம்ப நாள் இழுக்குது எலிஃபண்ட் மேடம். அவசரமா அவ கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்ய போற?
எப்பவும் போல இதே வீட்டு வேலை தானே செய்ய போற. என்ன தாலி ஒண்ணு கெட்டிக்கிடுவா அவ்வளவுதான். பேசாம ஈரி. ஐயா சுவாசியக்காரர அந்த நாளை குறிச்சிருங்க. ஆமா நாங்க பத்திரிக்கை அடிச்சிருதோம். சரிம்மா நான் வாரேன். சரி சரி பார்த்து போங்க, வழியில விழுந்துடாதுங்க. பிறகு கடைசி பானுமதி வீட்டுக்கு தான் போனேன், விழுந்து செத்துட்டுன்னு பேர் வந்துடாமப்பா. இந்த பொம்பளை வாயில நல்ல வார்த்தையே வராது போல. காடு அடிச்சிட்டு கூப்பிடுதே. இவ கல்யாணத்துக்கு போனா வேளாங்கும், இவ வாயில நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது. போறது வழியில பீச்சங்க இப்ப ஒரு பெரிய கல் இருக்கும், தட்டிக்கிட்டே விழுந்துடாதுங்க, மண்டை பேந்துரும். மூக்குல அடிச்சதுன்னா உசிரே போயிரும். கடவுளே, வந்த நேரத்துல இருந்து நீ சாவு பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. வலது பக்கம் ஒரு கிணறு இருக்கும், அங்கனங்கன குச்சி கிச்சி தொலைச்சாதுங்க, மூச்சு முட்டி செத்துருவீங்க தண்ணிக்குள்ள. சி நல்ல வார்த்தையே வராது. காலையில என்ன பேச்சு பேசுது? என்ன பீச்சு பல்ல காமிச்சிட்டு நிக்க? கல்யாண சந்தோஷமா? சரி சரி நாளைக்கு காடு அடிச்சிருவோம். காடு அடிச்சு காடு அந்த சரவணும் அந்த குடிமி மூஞ்சிலையும் விட்டேறியனே, 2 பேரும் ஜோடியா போய் கொடுப்போம். ஓகே ஓகே எலிஃபண்ட் மேடம், முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவோ மாறி இருக்கா. பரவாயில்ல.